ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல கோட் படத்துல தளபதி கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது 8 மணிக்கு ஷூட்டிங்னா 7:55க்கு தளபதி ஆன் ஸ்பாட்ல இருப்பாரு. ஒரு ஸ்டார் ஆக்டர் இந்த அளவுக்கு பஞ்சுவலா இருக்கிறத நான் பார்த்ததே இல்ல. அவர் ஃபாலோ பண்ற அந்த கான்செப்டே நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் பார்த்தது இல்ல. லைட்ஸ் கேமரா எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்தாலும் கேரவனுக்கு போகாம ஸ்பாட்லயே பொறுமையா வெயிட் பண்ணுவாரு. லஞ்ச் பிரேக் அண்ட் ஷூட் முடியறப்பன்னு சொல்லிட்டு இந்த 2 தடவை தான் கேரவனுக்கே போவாரு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையே வந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். சோ கோட்ல ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தளபதி பத்தி பயங்கர பாசிட்டிவா பேசியிருக்காங்க. பட் இது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்ல. தளபதியோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்றதுதான் தளபதியோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு இந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் காரணம். அண்ட் மீனாட்சி சௌத்ரி அவர்கள் கோட் படத்துக்கு ஆன்போர்ட் ஆகும்போது தப்பான ஒரு காஸ்டிங் தளபதிக்கு பேராகிற அளவுக்கு இவங்க அவ்வளவு ஃபேம்ல இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் கோட் படத்துல இருந்த அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தமா இருந்தாங்க. ஏன்னா என்னதான் பிரபுதேவா அவர்கள் முடிச்சு வச்சாலும் கிட்டத்தட்ட தளபதி கையில சாகிற மாதிரியான ஒரு கேரக்டர். சோ மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் இந்த ரோலுக்கு காஸ்ட் பண்ணியிருந்தா நிறைய பேருக்கு படம் பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். சோ கொஞ்சம் மிட் லெவல்ல இருக்கிற இவங்களை காஸ்ட் பண்ணது கரெக்டா இருந்துச்சு. அண்ட் கோட்டுக்கு அப்புறம் இப்போ லக்கி பாஸ்கர் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி இவங்க கொஞ்சம் பெரிய ஹீரோயினே ஆயிட்டாங்க. சோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களை காஸ்ட் பண்ணது கரெக்டா தான் தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.